லேண்டிங் பேஜ் ஸ்ட்ராட்டஜி. லேண்டிங் பேஜ் அப்படின்றது முக்கியமாக நாங்கள் மேலே பார்த்த சேல்ஸ் ஃபனல் மாதிரியே ஒரு விஷயம்தான். லேண்டிங் பேஜ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஒரு கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே பேஜில் அவரை நெவிகேட் பண்ணி அந்த விசிட்டரை ஒரே பேஜிலுக்கும் எங்களோட கஸ்டமரை மாற்றக்கூடிய ப்ராசஸுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணுற பேஜ் தான் இந்த லேண்டிங் பேஜ் அப்படின்றது. இப்போ இந்த பேஜை க்ரியேட் பண்ண நேரம் கஸ்டமரை எங்கேஜிங்காக வச்சுக்கொண்டு அவரை முழுசாக அந்த பேஜில் ஈக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கு பின்னால் அவரை எங்களோட கஸ்டமரை மாற்றணும். அப்போ விசிட்டர்ஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸில் நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு சில விஷயங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணிடுறோம், அதை பார்ப்போம். ஒன்றாவது, அவருக்கு சரியான கால் டு ஆக்ஷன் பட்டன் உண்டு அல்லது லைன் உண்டு ப்ரொவைட் பண்ணிடணும். உதாரணமாக ஒரு கஸ்டமர் வராரு, வந்து பார்க்குறாரு, ஓகே, அடுத்தது அவர் என்ன செய்யணும்? இப்போ அவருக்கு எங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ விருப்பம், எங்களை ஹையர் பண்ண போறாரு அல்லது எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண போறாருண்டா அவர் அடுத்ததா என்ன செய்யணும் அப்படின்றத அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதா இந்த கால் டு ஆக்ஷன் அப்படின்றது. CTAன்னு சொல்லுவாங்க, கால் டு ஆக்ஷன். அப்போ ஆரம்பத்திலேயே நான் வந்தோடனே அவரு அடுத்ததா என்ன செய்யணும், எங்களுக்கு கால் பண்ணணுமா, எங்களோட ஃபோன் நம்பரை பெருசாக விளங்குறது கொடுத்தாச்சு. அப்படி இல்லை எங்களுக்கு இமெயில் பண்ணணும்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி ஒரு பட்டனில் எங்களோட அடுத்த விஷயத்தை எட்டு காட்டோ அல்லது செக் அவுட் ஆப்ஷனை கொடுக்க போறோம்னா அந்த விஷயத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன கால் டு ஆக்ஷன் கொடுக்கணுமோ அதை பெருசாக ஆரம்பத்தில் கொடுத்துடணும். அடுத்த விஷயங்களை நார்மலாக சின்னதாக அடுத்தடுத்த இடத்துல கொடுத்துடணும். ரெண்டாவதா, ஒரு யூசர் வந்தாருண்டா அவர் திக்கு முக்காடுற மாதிரி எந்த விஷயத்தையும் வச்சிடப்படாது. அப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வச்சோம்டா மேலே இன்ஃபர்மேஷன் அந்த இன்ட்ரூ மாதிரி நாங்கள் எழுதி வச்சிடணும் எப்பவுமே. ரெண்டாவதா, அதுட அடுத்த கட்ட பிரீஃப் தான் போகணும். அது இல்லாமல் ஈக்கக்கூடிய அந்த எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் ஃபியூச்சர்ஸ் வேணாம் படுத்தினோம்னா சரி வராது. ஒன்னாவது அது ஏன் தேவைப்படுது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணும், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்ததா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்போ இதுதான் பின்னால எங்களோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லணும். அதுக்கு பின்னால தான் ப்ரைஸ் சொல்லணும். அதுக்கு பின்னால அவரை திரும்ப கால் டு ஆக்ஷன் பட்டனை கொடுத்து அவரை பை பண்ண வைக்கிற ப்ராசஸுக்கு போகும். அப்போ நெவிகேட் த யூசர்ஸ் அப்படின்னா அந்த கஸ்டமரை வேற எங்கேயும் வழிமாறி போகாம சரியான பாதையில கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணணும். மூணாவதா, அதிகமான சாய்ஸஸை கொடுக்காம, உதாரணமா இப்போ நான் ஒரு வெப்சைட் டிசைனிங் கம்பெனி தான் ரன் பண்றேன், அதுக்கான லேண்டிங் பேஜை கிரியேட் பண்றேன்டா எக்கச்சக்கமான ப்ரைஸ் ரேஞ்சில் வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படி சாய்ஸஸை நான் கொடுக்காம சிம்பிளா 1 அல்லது 2 3ன்றது ஆக பொருத்தமான நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஏண்டா இது சைக்காலஜிக்கலையும் நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்க அதிகமான ஹோஸ்டிங் கம்பெனி வெப்சைட்ல எல்லாம் இதை பார்க்கல சிம்பிளா 3 பேக்கேஜ் தந்திருப்பாங்க. ஒன்று எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒரு பேக்கேஜ், அடுத்தது ஒரு மீடியமான கம்பெனி நடத்துறதுக்கு ரெண்டாவது ஒரு பேக்கேஜ், அடுத்தது ஆக பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் கம்பெனிஸை கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கான தேவைகளை லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு பேக்கேஜ். ஒரு ஒருத்தர் போறாரு, அவருக்கான வெப்சைட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ண அப்படின்னா ஒரு வெப்சைட் தான் கிரியேட் பண்ண போறாருண்டா ஒரு வெப்சைட்டுக்குரிய பேக்கேஜை வாங்கிட்டு வந்துருவாரு. அப்படி இல்லாம இப்ப என்ன மாதிரி அவள மாதிரி ஒரு பிசினஸ் மைண்ட்ல 4-5 வெப்சைட் இல்ல ஒரு 10-15 வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன், அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் உள்ள அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் உள்ள ஒரு வெப்சைட் வேணும்டா, ஒரு ஹோஸ்டிங் பிளான் வேணும்டா, ஒரு 2வது பிளானோ 3வது பிளானோ எங்களுக்கு பொருத்தமா இருக்கும். அப்ப கஸ்டமர் வந்தாருண்டா அவருக்கு நிறைய சாய்ஸஸை கொடுத்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம சிம்பிளா 1 2 3 சாய்ஸஸ்ல அவரை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாம இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் விற்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு ப்ராடக்ட் டிஃபரெண்ட் கலர்ஸோ அல்லது ஏதாவது இருந்தா அதுக்கு வேற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு தனி சாய்ஸ் கொடுக்காம அந்த கலரை மாத்திக்கொள்ற ஆப்ஷனை மட்டும் அவரை கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை போட்டு வெறும் ஒரே ஒரு பேக்கேஜ் கொடுத்த விஷயம் முடிஞ்சு. ஆனா சில வெப்சைட் போகணும்டா ஏராளமான பிரைஸ் ரேஞ்சில் ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஒவ்வொரு பிரைஸுக்கும் அந்த கீழே தந்திக்கூடிய ஃபீச்சர்ஸை வாசிச்சு முடிக்கிற நேரமே எங்களுக்கு போதும் ஆயிடும். இது மாதிரி இல்லாம சாய்ஸஸை லிமிட்டா வச்சேன்டா கஸ்டமரை இன்னும் அவசரமா அட்ராக்ட் பண்ண இயலும். அடுத்ததா பெருசாவே ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துடணும். முக்கியமா ஸ்டார்ட் ஹியர் ஷாப் ஹியர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. எங்களுக்கு கஸ்டமர் கால் பண்ணணும் அப்படின்னா அவரை கால் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுக்காம கால் ஹியர் அப்படின்ற ஒரு பட்டன்ல கொடுக்கறது இன்னும் எஃபெக்டிவா ஆகும். அப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கால் வர மாதிரி செட் பண்ணி வைக்கலும். அப்படி இல்லாட்டி ஷாப் ஹியர்னு கொடுக்குறாண்டா ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ண்டா அந்த ப்ராடக்ட்டுக்கான பேஜுக்கு ரீடைரக்ட் நேலும். அப்படி இல்லாம நான் கம்ப்ளீட்டா எங்களோட ஸ்டோர்ல எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிடும்டா ஷாப் ஹியர் அண்ட் ஷாப் பேஜை எங்களுக்கு கொடுக்கலும். ஆனா எந்த மாதிரி கொடுக்குறண்டாலும் கட்டாயம் பட்டன் ஃபார்மேட்ல கொடுக்கறது இன்னும் ஈஸியா கஸ்டமர்ஸுக்கு விசிட்டர்ஸுக்கு ஈக்கும். 5வதா, எந்த வெப்சைட்லையும் வந்து பார்த்த உடனே எங்களை நம்பி அவங்க தர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. யாரும் அப்படி எங்களை ட்ரஸ்ட் பண்ண போறோம் இல்லை. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிற இன்டர்நெட் மார்க்கெட்ல எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அதை ட்ரஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப அந்த
அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்டா, இதுக்கு முந்தி வாங்கின கஸ்டமர்ஸ் அல்லது நாங்கள் ஃப்ரீயாக யாருக்கு சார் ரெஃபர் பண்ணிப்போம், அப்போ அது இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் செஞ்சு கொடுத்திப்போம். இது மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கி ஒரு வீடியோ ரிவ்யூ வாய்ந்தால் இன்னும் நல்ல. அப்படி இல்லாமல் ப்ராடக்டை வாங்குறாங்கண்டா அந்த ப்ராடக்ட்டு கீழே ஒரு ரிவ்யூவோ அல்லது கூகுளில் என்னோட கூகுள் பிஸ்னஸில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்டா அங்கே ஒரு ரிவ்யூஸையோ வாங்கிக்கொள்வது பொருத்தமாகும். அந்த ரிவ்யூவை இங்கே எங்களோட லேர்னிங் பேஜில் காட்டினோம்டா எங்களோட கஸ்டமர்ஸை நம்ப வைக்கிறதுக்கு அது ஒரு சோஷியல் ப்ரூஃப் ஆகிக்கும். அப்போ கஸ்டமர் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு தயங்கி கொண்டிருக்கிற நிலைமை வராது. ஸோ கஸ்டமரை இன்னும் அவசரம் எடுக்கிறதுக்கு சோஷியல் ப்ரூஃப் அப்படின்ற சில ரிவ்யூஸையும் எங்களை அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறதுக்குரிய சில விஷயங்களையும் லிஸ்ட் பண்ணி அந்த கஸ்டமரை, அந்த விசிட்டரை கஸ்டமராக மாற்றலும். ஸோ லேர்னிங் பேஜ் விஷயத்தில் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய பேச, இந்த விஷயங்களை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.